வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவி மீண்டும் ஓபிஎஸ்ஸிற்கு வழங்கப்படுகிறதா? அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவு கண்டிப்பாக தேவை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் ஓபிஎஸ் மீது முன்வைக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒரு அங்கமாக இருந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்தி அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும். அன்று ஜெயலலிதா அவர்களும் இதைத்தான் செய்திருப்பார். ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததும் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததும் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தொண்டர்களது விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த கூட்டணியை உறுதி செய்தார். அதற்காகத்தான் அதிமுக அன்றைக்கு வெற்றியும் அடைந்தது. மேலும் தொண்டர்களது நிர்வாகிகளது வரவேற்புகளை பொறுத்து தான் தலைமை எடுக்கக்கூடிய முடிவு சரியாக அமைய வேண்டும். தற்பொழுது தொண்டர்களும் நிர்வாகிகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் என்று கூறி வருவதால் நிச்சயம் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பது எடப்பாடியின் கடமை. அவரை மீண்டும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் நிச்சயம் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்க வேண்டும். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்தால் திமுகவை சுலபமாக வீழ்த்திவிடலாம். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அது ஓபிஎஸ் தான். தென் மாவட்டங்களில் பெறக்கூடிய வெற்றிதான் ஓபிஎஸ்ஸிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக பார்க்கக்கூடாது, அதிமுகவின் வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தனித்து போட்டியிட்டு 40,000 ஓட்டுக்களோ 50,000 ஓட்டுக்களோ பெற்றாலும் அது அதிமுகவின் ஓட்டுக்கள் தான். கிட்டத்தட்ட 5,000 ஓட்டுக்களில் அதிமுக தோல்வியடைந்து 40,000 ஓட்டுக்களில் ஓபிஎஸ் தோல்வியடைந்தால் இருக்கும் வேறுபாடை நாம் கணக்கிட்டு பார்த்தால் அந்த இடத்தில் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்கள் தான் பிரிந்து செயல்படுகிறார்கள். இதை ஏன் எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை? இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது அரசியல் களத்தில் திமுகவை வீழ்த்துவதற்காக எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவாக அந்த ஆதரவாளர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்ற குற்றச்சாட்டுகளை எடப்பாடியின் மீது முன்வைத்துள்ளார். இதனால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கும்.